சிக்கன் கிரேவி ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகு, ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு அரை முடி தேங்காவை திருவி இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆற வச்ச மசாலாவில் ஒரு 6 சின்ன வெங்காயம், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்கு. இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் இன்னும் சேர்க்க வேணாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டு விடுங்க. நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம்.